நித்யானந்தா 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 நித்யானந்தா. இன்றைய தலைப்பு உனக்கு ஏது இல்லை. ஒரு சின்ன கதை. ஒரு மனிதன் சென் ஞானி ஒருவரை பார்க்க செல்கிறார். ஒரு மிகப்பெரிய ஞானி ஒருவரை காண்பதற்காக செல்கின்றான். அவரை பார்த்து, அவர் இருக்கும் ஆனந்த நிலையை பார்த்து, சுவாமி, நீங்கள் இத்தனை ஆனந்தமாக இருக்கிறீர்களே, நித்யானந்தத்தோடு இருக்கிறீர்களே, இது எப்படி? எங்களுக்கும் எனக்கு இந்த ஆனந்தம் வாய்க்காதா? இத்தனை சுதந்திரமாக இருக்கிறீர்களே, எப்படி? எனக்கு இந்த சுதந்திரம் கிடைக்காதா? அந்த ஞானி ஒரே ஒரு கேள்வியை ஆணித்தரமாக கேட்கிறார். இப்பொழுது மட்டும் உன்னை யார் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? இப்போது உன்னை தவிர உன்னை யார் சிறையில் வைத்திருக்கிறார்கள்? இப்பொழுது உன்னை தவிர உன்னை யார் பந்தத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்டவுடனேயே அந்த மனிதன் புத்திசாலி என்பதனால், அந்த மனிதன் யோசித்து தெரிந்தவன் என்பதனால், அந்த கேள்வி அந்த ஞானி கேட்டவுடனேயே தனக்குள் இருக்கும் எப்போதும் இருக்கும் சுதந்திரத்தை உணர்ந்து அவன் ஞானம் அடைகின்றான். கதை ரொம்ப சின்ன கதை, கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், சில நேரத்தில் புரியவும் புரியாது. எப்படிப்பா ஒரே ஒரு நாடி கேட்டவுடனே எப்படி ஒருவனுக்கு ஞானம் கிடைக்க முடியும்? ஒரே ஒரு கேள்வியை கேட்டவுடனே எப்படி ஞானம் கிடைக்க முடியும்? ஏனென்றால் ஞானம் அடைவது என்றால், கடவுளை அடைவது என்றால் வருடக்கணக்காக நாம் தவமியற்ற வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால் இயற்கையிலேயே நம்முடைய மனம் உடனடியாக நமக்கு ஞானம் வாய்க்குமா, வாய்க்க முடியும் என்று யாராவது சொன்னாலும் நம்பாது. நமக்கு உடனடியாக வாழ்க்கையில் ஆன்ம விடுதலை, ஜீவன் முக்தி கிடைக்கும் என்று யாராவது சொன்னாலும் நம்மால் நம்ப முடியாது. இந்த கதை மிகச்சிறிய ஆனால் அற்புதமான கதை. இன்றைய முழு சொற்பொழிவும் இந்த ஒரு கதையின் அடிப்படையில் தான் இருக்க போகின்றது. ஞானி கேட்கின்றார், உன்னை யார் வந்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? உன்னை தவிர வேறு யாரும் உன்னை வந்தப்படுத்தி வைக்கவில்லை. உன்னை தவிர வேறு யாரும் உன்னை கட்டுப்படுத்தி வைக்கவில்லை. உன்னை தவிர வேறு யாரும் உன்னுடைய சுதந்திரத்தை பறிக்கவில்லை. நீயேதான் இதை பறித்துக் கொண்டார். ஆதிசங்கர் மிக அழகாக சொல்கின்றார், எப்படி ஒரு சிலந்தி தான் செய்த வலையில் தானே சிக்கிக் கொள்கிறதோ, அதேபோல் நாம் உருவாக்கிய மன வலையில் நாமே சிக்கிக் கொள்கின்றோம். தான் உருவாக்கிய வலையில் தன்னுடைய இறைகளை பிடிப்பதற்காக, தன்னுடைய ஜீவனத்திற்காக தான் உருவாக்கிய வலையில் தானே சிக்கித் தவிக்கும் சிலந்தியை போலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக, சமூகத்திலே வாழ்வதற்கான தேவைகளுக்காக நாம் உருவாக்கும் மனத்தில் நாமே சிக்கித் தவிக்க துவங்கி விடுகின்றோம். எப்படி மனத்தை உருவாக்கப் போகின்றோம்? எப்படி மனத்தை வைத்து வாழப் போகின்றோம் என்கின்ற தெளிவிலே இல்லாமல் சமூகத்தின் கட்டுக்களிலிருந்து, சமூகம் நம்மீது திணிக்கும் கட்டுப்பாடுகளின் மூலமாக
அவைகளை புரிந்தும் புரியாமலும் நமக்கு நாமே நமக்குள் ஏற்படும் அறியாமையினால் நமக்குள் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் பந்தம்தான் மனம். ஆழ்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, சத்தியம் என்பது புரிந்து கொண்ட ஒரே ஒரு வினாடியில் விடுதலை அளிக்கும் சக்தி வாய்ந்தது. புரிந்து கொண்ட அந்த வினாடியே நம்மை விடுபடுத்தும் சக்தி வாய்ந்தது சத்தியம். எப்படி சிலந்தி தன்னுடைய இறை தேடுவதற்காக ஒரு மனத்தை உருவாக்குகிறது, பிறகு அன்றே வலையில் தான் தன் இறையை சிக்க வைப்பதற்காக செய்த வலையில் தானே சிக்கி தவிக்கிறது. அதே போல் இந்த உடலையும் மனதையும் வைத்துக் கொண்டு சமுதாயத்திலே வாழ்வதற்காக நாம் ஒரு மன அமைப்பை உருவாக்குகிறோம். பிறகு சில காலத்திற்கு பிறகு அந்த மன அமைப்பில் நாமே சிக்கி தவிக்க தோன்றி விடுகின்றோம். ஒரு சில உதாரணங்கள் சொல்லணும்னா, சின்ன வயசுல இந்த வியாதி, துக்கம், சோர்வு இந்த வார்த்தைகள் எதுவுமே தெரியாமல் நாம் இருக்கின்ற வயதில் அந்த உணர்வுகளும் நமக்குள் இருப்பதில்லை. எல்லாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, வியாதி, துக்கம், சோர்வு இந்த வார்த்தைகள் நமக்குள் பதிய பதிய அந்த உணர்வுகளை நாம் மீண்டும் மீண்டும் உருவாக்குகின்றோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள் இல்லாதிருந்த சிறு வயது காலத்தில் இந்த அனுபவங்களும் நமக்குள் இருக்காது. இந்த அனுபவங்களும் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் சமூகத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்காக, இயற்கையிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்காக, அல்லது மற்றவர்களின் அனுதாபத்தை பெற வேண்டும் என்பதற்காக நம்மை அறியாமலே நாம் நம்மீதே பச்சாதாபப்பட்டுக் கொள்வது. பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் வேலை செஞ்சோம்னா எவ்வளோ வேலைப்பா, என்னால் முடியல, எவ்வளோ வேலை செய்யறது. மற்றவர்கள் நாம் மிகவும் அதிகமாக உழைப்பதாக சொல்ல வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் முன்னிலையில் நாம் உருவாக்குகின்ற இந்த வார்த்தைகள் காலப்போக்கில் உண்மையிலேயே நாம் அதிகமாக உழைப்பதாக நாமே நம்ப துவங்கி விடுகிறோம். காலப்போக்கில் உண்மையிலேயே நாம் ஏதோ மிக பெரிதாக சாதித்து விட்டதாக நாமே நம்ப துவங்கி விடுகிறோம். ஆழ்ந்து புரிந்து கொண்டீர்களானால் எப்படி உங்களுக்கு நீங்கள் எல்லை வகுக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். உண்மையில் உடலாலும் மனதாலும் எல்லையே இல்லாத ஒரு உயிர் சக்தி நீங்கள்.